Hello viewers, welcome to our channel Thaiyal Tamilil. இந்த வீடியோல நம்ம வந்து சுடிதாருக்கு பேக் டாட் வந்து எப்படி வந்து மார்க் பண்ணி தைக்கிறதுன்றது மட்டும் தான் டீடைலா பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோ வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நம்ம சேனல்ல ஏற்கனவே இருக்கிற வீடியோஸ் பார்க்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உள்ள பிளேலிஸ்ட் லிங்க் வந்து செக் பண்ணி பாருங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல வர பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த வீடியோல வந்து இந்த சுடிதார் தான் நம்ம வந்து கட் பண்ண போறோம். நான் லைனிங்கும் மெயின் கிளாத்தும் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம சேனல்ல ஏற்கனவே சுடிதார் கட் பண்றதுக்கு பாடி மெஷர்மெண்ட் வச்சு அப்படி இல்லைன்னா ஓல்டு சுடிதார் வச்சு கட் பண்றது எப்படி அப்படின்ற வீடியோ எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். சுடிதார் டாப்ஸ் கட் பண்றதுக்கு இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா வந்து நம்ம சேனல்ல Chudithar டாப்ஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருப்பேன். பிளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த வீடியோக்கு ரிலேட்டடான வீடியோஸ் லிங்க்ஸ் எல்லாமே வந்து கொடுத்திருப்பேன். அதையும் செக் பண்ணி பாருங்க. லைனிங்ல வந்து சுடிதார் அளவு மார்க் பண்ணிட்டு அடுத்து எப்படி டாட்டுக்கு மார்க் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்றேன். சுடிதார்ல வந்து நான் பாடி மெஷர்மெண்ட் வச்சு மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்க இதே மாதிரி உங்களோட அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து தையலுக்கான அளவு விட்டுட்டு வெறும் பாடி மெஷர்மெண்ட் மட்டும் தான் நான் வந்து மார்க் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எந்த இடத்துல ஸ்டிச்சிங் லைன் வரணுமோ அந்த லைன் மார்க் பண்ணிட்டு டாட் எல்லாம் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் சைட்ல தையலுக்கு மார்க் பண்ணுங்க. அப்பதான் வந்து பேக் டாட் தச்சு விடுறதுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப நான் மார்க் பண்ணிருக்கிறது பாடி மெஷர்மெண்ட் வச்சு மார்க் பண்ணிருக்கேன். செஸ்ட் லைன், பஸ்ட் லைன், அதுக்கப்புறம் வெயிஸ்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஹிப் லைன், இந்த மாதிரி 4 லைன் வரைஞ்சிருக்கேன். இது வந்து நம்ம நடுவுல வெயிஸ்ட் பார்ட்ல இருந்து தான் நமக்கு வந்து டாட் வந்து மெஷர் பண்ணணும். நீங்க ஓல்டு சுடிதார் வச்சு கட் பண்ணிருந்தீங்கனாலும் உங்களுக்கு வெயிஸ்ட் லைன் எந்த இடத்துல வருதோ, இடுப்பு சுற்றுலது எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல வந்து நீங்க டாட்டுக்கான அந்த சென்டர் லைன் வந்து போட்டுக்கணும். சுற்றுல வர இடத்துல இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா லைன் போட்டுக்கோங்க. சென்டர்ல இருந்து டாட்டோட அகலம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செஸ்ட் ரவுண்டுக்கு ஏத்த மாதிரியும் மாறும். அதுக்கு கால்குலேட் பண்றதுக்கு செஸ்ட் ரவுண்ட 10 டிவைட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 37 இன்ச் வந்து செஸ்ட் ரவுண்டுக்கு வந்து இந்த சுடிதார் மார்க் பண்ணிருக்கேன். 3.25 இன்ச்சுக்கு நான் வந்து சென்டர்ல இருந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது மாதிரி உங்களோட செஸ்ட் ரவுண்ட டிவைட் பண்ணி நீங்க வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம வந்து டாட் மார்க் பண்ண போறோம். டாட்டோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஹைட்டை பொறுத்து மாறுபடும். 6 இன்ச்ல இருந்து 8 இன்ச்சுக்குள்ள நம்ம வந்து வச்சுக்கலாம். பேக் டாட் வந்து பாத்தீங்கன்னா 9 இன்ச் வரைக்கும் கூட வைப்பாங்க. ஃப்ரண்ட் டாட் வைக்கிறதா இருந்தா நீங்க 8 இன்ச்சுக்கு மேல வைக்க கூடாது. பின்பக்க டாட்டோட உயரம் வந்து ஷார்ட்டா இருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்க 6 இன்ச் வச்சுக்கலாம். மீடியம் ஹைட்ல இருக்கிறவங்க 7 இன்ச் அப்படி இல்லைன்னா 8 இன்ச் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ டாட்டோட ஹைட் அது வந்து வச்சுக்கலாம். நல்லா ஹைட்டா இருக்கிற பர்சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 9 இன்ச் வரைக்கும் நீங்க வந்து டாட்டோட ஹைட் வந்து வச்சுக்கலாம். இது வந்து நான் சொல்லியிருக்கிறது பின்பக்க டாட்டுக்கான உயரம் மட்டும்தான். சுடிதார்ல ஃப்ரண்ட் சைடும் டாட் நீங்க மார்க் பண்ணி தைக்க போறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க பேக் டாட் எவ்வளவு வைக்கிறீங்களோ அதை விட 1 இன்ச் வந்து கம்மியா வச்சுக்கோங்க. இடுப்பு சுற்றளவு லைன் போட்டிருக்கோம்ல அந்த இடத்துல இருந்து நமக்கு அந்த பஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிருக்கோம்ல அந்த லைன் வந்து எந்த இடத்துல வருதுன்னு பாருங்க. இதுல வந்து 4 இன்ச்ல இருக்கு. நான் அதனால மேல 4 இன்ச் கீழே 4 இன்ச் மார்க் பண்ணி 8 இன்ச் ஹைட்டுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து பேக் சைடுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி மார்க் பண்ணணும். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நீங்க மார்க் பண்றதா இருந்தா 8 இன்ச் அப்படின்றத வந்து நீங்க 7 இன்ச் அந்த அளவுக்கு தான் மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு பஸ் லைன் வரைக்கும் ஃப்ரண்ட் பார்ட்ல வந்து டாட் இருந்தது அப்படின்னா பாக்குறதுக்கு பினிஷிங் நல்லா இருக்காது. அதனால பேக் சைடு மட்டும் நல்லா லென்த்தா வந்து டாட் வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் சைடுக்கு டாட் வந்து அந்த அளவுக்கு உயரமா தேவையில்லை. ஹைட்டுக்கு ஏத்த மாதிரியும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பஸ் லைன் எந்த இடத்துல இருக்கோ அதுக்கேத்த மாதிரியும் நீங்க வந்து இடுப்பு சுற்றளவு லைன்ல இருந்து பஸ் லைன் நம்ம மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டிருக்கோம்ல அந்த லைனுக்கும் எவ்வளவு கேப் இருக்குன்னு பார்த்துட்டு அதை வந்து நீங்க டாட் ஹைட்டா வச்சுக்கலாம். மேல 4 இன்ச் வருது அப்படின்னா அதே அளவு 4 இன்ச் அந்த இடுப்பு சுற்றளவு லைனுக்கு கீழேயும் மார்க் பண்ணணும். இதுல 4 இன்ச் இருக்குல்ல, இதுல மேல 4 இன்ச் நான் மார்க் பண்ண போறேன், கீழே 4 இன்ச் மார்க் பண்ண போறேன். இதே இது நீங்க ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மார்க் பண்ணும்போது 3.5 இன்ச் மேல மார்க் பண்ணிக்கோங்க, 3.5 இன்ச் கீழே மார்க் பண்ணிக்கோங்க, கரெக்டா இருக்கும். டாட்டோட ஹைட் வந்து இந்த மாதிரி தான் நீங்க கால்குலேட் பண்ணி உங்க அளவுக்கு ஏத்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கணும். இதுதான் டாட்டோட சென்டர் லைனு. இதுக்கு ரெண்டு பக்கமும் நம்ம 1/4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ண போறோம். அதுதான் வந்து டாட்டோட அகலம். அப்படின்னா நமக்கு டாட்டோட மொத்த அகலம் வந்து பாத்தீங்கன்னா 1/2 இன்ச் அளவுக்கு இருக்கும். ரெண்டு சைடும் 1/4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி கிராஸா வந்து அந்த பாயிண்ட்ல ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து டாட் தச்சு விட போறோம். அதே ஷேப்புக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் அளவுக்கு டாட்டுக்கு மார்க் பண்ணிருக்கோம். இதை தச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல இடுப்பு சுற்றளவு பகுதியில நமக்கு துணி வந்து கம்மி ஆயிரும். அப்ப இந்த டாட்டுக்கான அளவை நம்ம சைட்ல வந்து எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கணும். ஃபிட்டிங் லைன் எந்த இடத்துல மார்க் பண்ணிருக்கோமோ அதை விட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கேத்த மாதிரி மேல வந்து லைன்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சைட்ல.
ரெண்டாவதா போட்டிருக்கோம்ல இந்த லைன் தான் நமக்கு வந்து தையல் போடுறதுக்கான லைனு. இப்ப இதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கு விடுவோம் அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் அளவு நான் எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்றேன். ஃபர்ஸ்டே மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து சைட்ல மார்க் பண்றப்ப எக்ஸ்ட்ரா லைன்ஸ் போட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஃபிட்டிங் லைன் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. டாட் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சைட்ல சீம் அலவன்ஸ் லைன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. துணி வந்து நான் 4 போட்டு தான் கட் பண்ணிருக்கேன். ஃப்ரண்ட் தனியா பேக் தனியா கட் பண்ண போறது இல்ல. மொத்தமாவே நம்ம கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மட்டும் தனியா வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த சுடிதார்ல நான் ஃப்ரண்ட் பார்ட்ல டாட் எதுவுமே தச்சு விடல. நீங்க ஃப்ரண்ட் பார்ட்டும் டாட் தைக்கிறீங்க அப்படின்னா இதை அப்படியே கட் பண்ணி நீங்க தச்சுக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்ல டாட் தைக்கல அப்படின்னா வந்து இப்ப நான் மார்க் பண்ற மாதிரி உள் பக்கமா திரும்ப மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப நான் பிங்க் கலர்ல போடுற லைன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்றதுக்கு, ப்ளூ கலர்ல போட்டிருக்கிற லைன் எல்லாமே பேக் பார்ட் கட் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணும்போது வெளிப்பக்கம் இருக்கிற லைன்ல ப்ளூ லைன்ல வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்ப நம்ம மேல மார்க் பண்ணிருக்கிற இந்த துணியில வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கான அந்த சைடு ஃபிட்டிங் லைன் எல்லாத்தையும் வந்து நல்லா மார்க் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப இதுல வந்து நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் தனித்தனியா 2 கிளாத் இருக்கும்ல, 2 லேயர் கிளாத் இருக்கும்ல, ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சுக்கலாம். திருப்பி வச்சு இதை ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்க போறோம். மேல இருக்கிற அந்த துணியை வந்து நம்ம பேக் பார்ட்டுக்காக யூஸ் பண்ண போறோம். ஏன்னா இதுல டாட் மார்க் பண்ணிருக்கோம்ல அதனால. இந்த துணியில சைட்ல வந்து அந்த துணியை எடுத்து வச்சு நம்ம டார்க்கா போட்டிருக்கிற லைனை வந்து இதுல அப்படியே வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தட்டினீங்கனாலே உங்களுக்கு 2 துணியிலேயும் உங்களுக்கு வந்து அந்த சைடு மார்க்கிங்ஸ் எல்லாமே வந்து தெரியும். இது வந்து ஃப்ரண்ட் பார்ட், அதனால ஃப்ரண்ட்ல வந்து நம்ம டாட் கட் பண்ணல, அதனால எக்ஸ்ட்ரா அந்த டாட்டுக்கு விட்ட அளவு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலயும் நாச்சஸ் எல்லாமே வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் சைட் ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். இப்போ பேக் சைட் கட் பண்ணியிருந்ததுக்கு மேல ஃப்ரண்ட் பார்ட்டோட கிளாத் எடுத்து வச்சீங்கன்னா நம்ம கரெக்டா டாட்டுக்கு எந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருந்தோமோ அதுல வந்து கரெக்டா நமக்கு வந்து முடிஞ்சிருக்கும். பேக் சைடுல நம்ம ஒரு சைடு வந்து மார்க் பண்ணிருக்கோம்ல, இதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம வந்து இந்த சைடும் மார்க் பண்ணணும். மேல டார்க்கா வந்து டிசி மார்க்கர் வச்சு போட்டுட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு எப்படி ட்ரேஸ் பண்ணுமோ அதே மாதிரியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பெரிய சைஸ் ஊசி எடுத்துக்கோங்க. அந்த டாட் ஸ்டார்ட் ஆகுற இடத்துல ஊசி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா உள்பக்கம் விட்டு எடுத்துக்கோங்க. 2 சைடும் துணி வந்து உங்களுக்கு பஞ்ச் ஆகும். சென்டர்ல வந்து இந்த டாட்டோட அகலம் தெரியறதுக்காக நான் 3 இடத்துல பஞ்ச் பண்றேன். மேலையும் கீழையும் அந்த டாட்டோட உயரம் எந்த இடத்துல முடிஞ்சிருக்கு அப்படின்னு தெரியறதுக்காக பஞ்ச் பண்றேன். இந்த மாதிரி ஊசியை உள்ள விட்டுட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பக்கமும் நமக்கு இந்த டாட்டோட அளவு வந்து எந்த இடத்துல போடணும் அப்படின்றது வந்து தெரியும். இப்போ இந்த இடத்துல வந்து ஹோல்ஸ் தெரியுதுல, அந்த இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரியும் நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணலாம். இப்ப லைனிங்ல வந்து நம்ம மார்க் பண்ணி விட்டாச்சு. இதே மாதிரி மெயின் கிளாத்ல கட் பண்ணிட்டு எப்படி தைக்கிறது அப்படின்றது வந்து பார்க்கலாம். நான் மெயின் கிளாத்ல ஃப்ரண்ட் பேக் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸ்லீவும் கட் பண்ணிருக்கேன். பேக் சைடுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாட் நெக் ஷேப் வச்சு தச்சிருக்கேன், பைப்பிங் வச்சு. இந்த இடத்துல தான் நம்ம வந்து டாட் தச்சு விட போறோம். பக்கம் வந்து நம்ம எந்த இடத்துல டாட் மார்க் பண்ணமோ அது தெரியுதுல, அந்த இடத்துல தான் வச்சு தைக்க போறோம். இதுல வந்து சைடுல சுடிதார் ஃபுல்லா தச்சு முடிக்கும் போது நம்ம ப்ளூ கலர்ல எந்த லைன் போட்டிருக்கோமோ அந்த லைன்ல தான் வந்து இதுல தையல் போடணும். உள்பக்கம் நம்ம எந்த இடத்துல டாட் மார்க் பண்ணி விட்டோமோ அதுல சென்டர் லைன்ல ஃபர்ஸ்ட் வந்து தையல் போட போறோம். டாட் தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம லைனிங்கும் மெயின் கிளாத்தும் நகராம இருக்கிறதுக்காக 2-3 இடத்துல வந்து பின் போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரைட்டா வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி இந்த பக்கம் டாட்லயும் வந்து தையல் போட்டுக்கலாம்.
2 சைடு தையல் போட்டதுக்கு அப்புறம் நல்ல பக்கம் திருப்பி பாத்தீங்கன்னா இந்த இருக்கிற தையல் வந்து தெரியும். நம்ம டாட் தச்சு விட்டதுக்கு அப்புறம் இந்த தையல் வந்து நமக்கு தெரியாது. இப்ப நம்ம சென்டர்ல தையல் போட்டிருக்கோம்ல, அதனால இந்த மாதிரி அந்த தையல்லே மடிச்சீங்கன்னா மடிப்பு எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி மடிச்சு நல்லா தேய்ச்சுக்கோங்க. துணியை பாதியா மடக்கிட்டு டாட் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அங்க இருந்து கீழே வரைக்கும் ஒரே தையலா போட்டு விட்டுறணும். திரும்ப நான் ஒரு தடவை மார்க் பண்ணி விட்டுக்கிறேன். அதே மாதிரி டாட் ஜாயிண்ட் ஆகிற இடம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நூல் விட்டுட்டே ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம பிளவுஸ்க்குலாம் எப்படி வந்து ஷார்ப்பா டாட் தச்சு விடுவோமோ அதே மாதிரி தான் தைக்கணும். பேக் ஸ்டிச்லாம் இந்த இடத்துல போட தேவையில்லை. சென்டர்ல வரும்போது ஊசி நிப்பாட்டி திருப்பாம லைட்டா வந்து வளைவா அப்படியே திருப்பிக்கோங்க. ரொம்ப கார்னரா திருப்ப வேண்டாம். முடிக்கிறப்ப அதே மாதிரி வந்து பேக் ஸ்டிச் எல்லாமே எடுத்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து நூல் பிரிஞ்சு வராம இருக்கிறதுக்காக 2 நூலையும் வச்சு நம்ம முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். இந்த டாட் வந்து பிரிஞ்சு வராம இருக்கும். இந்த சைடும் அதே மாதிரி நீங்க நாட் போட்டு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் வந்து இந்த டாட்டோட ஸ்டிச்சிங் வந்து இருக்கும். சென்டர்ல வந்து ஊசி வந்து நிப்பாட்டி எல்லாம் திருப்ப தேவையில்லை. அப்படியே ஒரே லைன்ல வந்து மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரே லைனா கொண்டு வந்து அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுறலாம். இப்ப இந்த சைடும் அதே மாதிரி பாதியை மடிச்சு வச்சுட்டு டாட் வந்து தச்சு விட்டுக்கலாம். நம்ம சென்டர்ல போட்டிருந்தோம்ல அந்த லைன் வந்து வெளிப்பக்கம் தெரியக்கூடாது. அந்த மாதிரி தான் நம்ம வந்து கரெக்டா தச்சு விடணும். மேல அயன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீட்டா இந்த பினிஷிங் வந்து முடிஞ்சிடும். இப்ப ஃப்ரண்ட் சைடு வந்து திருப்பி பார்க்கலாம். டாட் வந்து தச்சதுக்கு அப்புறம் அந்த டாட்டோட ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் வந்து நீங்க செக் பண்ணணும். ரொம்ப துணி வந்து உள்ள வந்து இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நல்ல ஷார்ப்பா எண்டிங் இருக்கிற மாதிரி இருக்கணும். வந்து வியர் பண்ணும் போதும் நமக்கு பாக்குறதுக்கு நல்ல நீட்டா இருக்கும். இதுக்கப்புறம் வந்து நம்ம எப்பயும் போலதான் ஃப்ரண்ட் பார்ட்டோட எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் சைடு ஸ்டிச் பண்ணிட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டு ஃபுல்லா வந்து சுடிதார் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம். சுடிதாருக்கு மேல நான் பாட் நெக் வச்சிருக்கேன்ல, இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரில் லட்கன் வச்சு ஒரு ரோப் வந்து ரெடி பண்ணிருக்கேன். ஃப்ரில் வச்சு லட்கன் வந்து எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு மேக்கிங் வீடியோ வந்து ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணிருக்கேன். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி நீங்களும் உங்களோட சுடிதார்ல பேக் சைட் டாட் வச்சு தச்சு பாருங்க. இது மாதிரி வேற ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டிச் பண்ண சுடிதார்ல டாட் வந்து எப்படி மார்க் பண்ணி தைக்கணும் அப்படின்ற வீடியோ வேணும்னாலும் எனக்கு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Facebook, Twitter, Instagramல ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.